ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டாக பொன்னமராவதி போயிருந்தப்போ தான் அசோக் சர்பத் இந்த கடையை பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம சர்பத் குடிக்கலாமேன்னு டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த கடையில் எப்போதுமே கூட்டமாக தான் இருக்குமாங்க, வெயிட் பண்ணி தான் குடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரோஸ் மில்க்கு இளநீர் சர்பத் தான் சொல்லியிருந்தோம். ஒரு இளநீர் சர்பத் வந்து 80 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோஸ் மில்க்குமே 40 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இவங்க ஜூஸோட எசன்ஸ் பாட்டிலாகவும் சேல்ஸ் பண்ணுறாங்களாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம இளநீர் சர்பத்தை குடிச்சு பார்ப்பேன்னு பார்த்தா சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஏன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஸ் மில்க்குமே நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். டாட்டா பை பை. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டாக பொன்னமராவதி போயிருந்தப்போ தான் அசோக் சர்பத் இந்த கடையை பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம சர்பத் குடிக்கலாமேன்னு டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த கடையில் எப்போதுமே கூட்டமாக தான் இருக்குமாங்க, வெயிட் பண்ணி தான் குடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரோஸ் மில்க்கு இளநீர் சர்பத் தான் சொல்லியிருந்தோம். ஒரு இளநீர் சர்பத் வந்து 80 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோஸ் மில்க்குமே 40 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இவங்க ஜூஸோட எசன்ஸ் பாட்டில்